ஷெட்யூல் 9 நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படாத பகுதி. இப்போ தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் 69% ஷெட்யூல் 9 தான் இருக்கு. இதை செஞ்சவங்க முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள். அதனாலதான் அவங்களை எல்லாரும் சமூக நீதி காத்த தலைவின்னு சொல்றாங்க. அடுத்து மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்னா என்னன்னு கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். 1980 மண்டல் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதன்படி பிசி மக்களும் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல பின்தங்கிதான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் மத்திய அரசு இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றதுதான் மண்டல் கமிஷனோட பரிந்துரை. தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள் அப்போவே பிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. மண்டல் கமிஷன் 1931 நடந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில பிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ பிசி மக்கள் தொகை 52% தான். இதன் அடிப்படையில அப்போதைய பிரதமரா இருந்த விபி சிங் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்துறாரு. இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்குது. அட்வொகேட் இந்திரா சாணின்றவங்க இதுக்கு எதிராக வழக்கே தொடர்ந்தாங்க. அதுதான் த ஃபேமஸ் இந்திரா சாணி கேஸ். 1992 உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்துச்சு. 27% அப்படியே இருக்கட்டும், ஆனா ஓபிசிய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல முன்னேறினவங்க பின்தங்கினவங்கன்னு, அதாவது கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு 2 வகைப்படுத்துச்சு. கிரீமி லேயர்னா குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருக்கவங்க. நான் கிரீமி லேயர்னா ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க. சோ கிரீமி லேயர்ல இருக்கவங்கள ஜெனரல் கேட்டகரியில தான் ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லிருச்சு. முன்னவே சொன்ன மாதிரி 1931 சென்சஸ் படி 52% ஓபிசி மக்களுக்கு 27% ஓகே. ஆனா இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா கண்டிப்பா ஓபிசி மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கும். இதுக்கு சாட்சி பீகார், கர்நாடகா, தெலுங்கானால எடுக்கப்பட்ட சென்சஸ். அப்போ இது இந்தியன் ரிசர்வேஷன் சிஸ்டம்லயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். இதெல்லாம் உடனே நடக்குமானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா 2026 தான் சென்சஸே எடுக்க போறாங்க. அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில ஆண்டுகள்ல இந்த மாற்றங்கள் படிப்படியா கொண்டு வரப்படும். இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பால நிறைய நன்மைகள் இருக்கு. இப்ப சொன்ன மாதிரி முறையான இடஒதுக்கீடு இருக்கும். அதன் அடிப்படையில அரசு சிறந்த கொள்கைகளை உருவாக்கும். சமூகத்துல விளிம்பு நிலையில இருக்கவங்க முன்னேறுவாங்க. இதுல நன்மைகள் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல, சில தீமைகளும் இருக்கும். சமூகத்துல சாதி ரீதியிலான பிரிவுகள் அதிகமா உருவாகும். அது ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கு. சாதி ரீதியிலான ஓட்டு அரசியல் அதிகமா நடைபெறும். அதுவும் ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் இந்த திட்டத்தை குறை சொல்ல முடியாம யார் அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு இவ்வளவு போட்டி போடுறாங்க. யார் வேணும்னாலும் போட்டி போடட்டும். இந்த திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்த போறது மத்தியிலாலும் பாஜக தலைமையிலான மோடி அரசு. நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.